தெரியாத மாதிரி நைஸா வீட்டுக்குள்ள போவோம். எதுக்கு எப்படி உங்களுக்கு தலையில துண்ட போற அளவுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கிய ராதிகா? நீ அது சொல்லு. உங்க அம்மா தான் வாயை திறக்க மாட்டேக்காவோ. வா, வாயில என்ன இருக்கு சொல்லு. இருக்கேளா இல்ல பேய்ச்சேளா? இப்பதான் வாயை திறந்திருக்கிய. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னாச்சு? முதல்ல தலையில துண்டை எடுக்கதே, பார்க்கவே சகிக்க முடியல. என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்கிட்ட வாயை திறந்து சொல்லுங்க. சொன்னாதானே விஷயம் எனக்கு என்ன ஏதுன்னு புரியும். தலையில துண்டு அதுவா விழுந்துச்சா இல்ல யாரும் உங்களுக்கு போட்டு விட்டாவளா? எனக்கு சொல்ல தெரியல மருமகளே. ஆனா ஒண்ணு, எல்லாம் என் நேரம் அதுதான் சொல்லணும். நேரமோ கீரமோ என்ன நடந்துன்னு சொல்லுங்க. சொல்லுதே மருமகளே, என்ன நடந்துன்னு சொல்லுதே. என் அக்கவுண்ட்ல 1 லட்சம் ரூபாய் யாருச்சுல்ல? ஆமாதே, உங்க மொபைல் கொண்டு போட்டாவுல்ல 1 லட்சம் ரூபாய் யாருக்குமே உங்க அக்கவுண்ட்ல. ஒரே நல்ல லட்சாதிபதி ஆயிருப்பேல. ஆமா மருமகளே, ஒரே நல்ல லக்கி பிரைஸ் அடிச்சு நான் லட்சாதிபதி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எம்மா ஒரே நைட்ல ஒபாமா ஆயிட்டே. உனக்கு என்ன லட்சாதிபதி சந்தோஷம் தானே? இது என்ன கேள்வி மக்களே? என் ஆட்டத்துல வீடே அதிர்ந்து போயிட்டல. அது இருக்கட்டும், வந்து போன கொண்டா. எம்மா எத்தனை தடவை பார்த்தாலும் இருக்கதனமா வரும். உன் பணம் உன் அக்கவுண்ட்ல தான் இருக்கு, பயப்படாத. அதுக்குள்ளட்டி இன்னொரு பாத்துக்கிட்டு தானே நல்ல நல்ல கண்ணை முழிச்சு பாரு. வந்திருக்கா 1 லட்சம் ரூபா. இப்பதான் கண்ணு நல்ல வெளிச்சமா பளிச்சு தெரியுது. எம்மா இந்த பணத்தை வச்சு என்னமா செய்ய போற? அடி போடி விளை அதுலயே வச்சிருப்பேன். அது குட்டி குட்டியா போட மத்தியா கொஞ்சம் பணம் நிறைய சேர்ந்துரும்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் யாது பண்ணலாம் யோசிக்கலாம். அம்மா என்னையும் கொஞ்சம் நினைச்சிக்கம்மா. அடியே அப்படி இப்படி நீ என்கிட்ட இருந்து காக்கா கொத்தன மாதிரி கொத்திட்டு போலாம் நினைச்சியோ? நடக்காது. அப்ப நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். வா மாப்பிளைய வர சொல்லி கிளம்பு காத்து வரட்டு.